தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444. உலகெங்கும் உள்ள குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு ராசிகளுடைய குணம் எப்படி இருக்கும், யார் நம்பலாம் யார் நம்பக்கூடாது, என்னென்ன மாதிரி விஷயங்களை பயன்படுத்தினா நான் வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படின்றதோட லைட்டா ட்ரையல் கூட இல்லை, டீசர் பார்த்துட்டு இருக்கோம். வரக்கூடிய எபிசோட்ல எல்லாம் இதை பற்றியான நிறைய விஷயங்கள், ராசிகள் பற்றியும் அவர்களுடைய குணங்கள் பற்றியும், எதை ஆக்டிவேட் பண்ணால் உங்களுக்கு பிரபஞ்ச ஆற்றலை எடுக்க முடியும், உங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வர முடியும், பணவரவுக்கு என்ன பண்ணலாம், எந்த கிரகம் எந்த இடத்துல நின்னா என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் எனக்கு நடக்கும், வாழ்க்கை எப்படி போகும் அப்படின்றத நீங்களாகவே ஒரு அஸ்ட்ராலஜரா மாதிரி பார்த்துக்கக்கூடிய ஒரு தன்மைக்கான ஒரு நிலையோட முகாந்திரத்தில் நம்ம நின்றுருக்கோம். கிளியர்? அப்படிதான் சொல்லணும். ஒவ்வொரு ராசிகளுக்கு பற்றி பேசிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. கன்னி அப்படின்னாலே குதூகலம். கன்னி அப்படின்னாலே சில பேர் வந்து என்ன சொல்றது, நான்லாம் கன்னி கொல்ட்டு கலைகளின் அரசி அப்படின்னு தான் எழுதுவேன். நிறையா கலை சம்பந்தப்பட்ட ஆட்கள், நிறைய வந்து கருத்து நிறைஞ்ச ஆட்கள், கம்யூனிகேட் பண்ணுறதுல எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கக்கூடிய ஆட்கள், கண்ணியமான ஆட்கள். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லக்கூடியது, நான் பிடிச்ச முயலுக்கு 2.75 கால் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள், ரொம்ப யூனிக்கான ஆட்கள் யார் அப்படின்னா கன்னி தான். காலபுருஷனுடைய மூல திரிகோண வீடு கன்னி. அப்படியே 180 டிகிரியோட எண்டில் இருக்கக்கூடிய ராசி கன்னி ராசி அப்படின்னு சொல்லுவோம். கன்னிராசி நேயர்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, லலாலா அப்படி மாதிரி எப்பயுமே ஹாப்பியாக சந்தோஷமாக சௌக்கியமாக 2045க்கு என்ன பண்ணணும் அப்படின்றத 2025 உட்காந்து பிளான் பண்ணக்கூடிய தொலைநோக்கு பார்வை கொண்டவர்களாக கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுதுமே இருப்பார்கள். நிறைய கன்னிராசிக்காரங்க வந்து கலைகளின் மீது அதீத ஆர்வமுடையவர்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் நிறைய பேர் சும்மாலாம் இல்லை, தெரிஞ்சுதான் பழமொழி சொல்கிறாங்க, காதல் வயப்படுபவர்களாக இருப்பார்கள். ஒன்றா ஒரு லவ் ஃபெயிலியராக இருக்கும், இல்லை லவ் மேரேஜ் பண்ணவங்களா இருப்பாங்க. கன்னி அப்படின்னாலே வந்து கலைகளின் அரசின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதீத கலை பிரியை, கலா ரசிகண்டானி அப்படின்னு சொல்கிற மாதிரியான தன்மையில் தான் இருப்பாங்க. கொஞ்சம் சில கன்னி ராசிக்காரங்க கன்னிங்காகவும் இருப்பாங்க. கொஞ்சம் சுயநலம், கொஞ்சம் வந்து தனக்கே தனக்கு வேணும் அப்படின்ற மாதிரியும், அடுத்தவர்களை தன்னுடைய அதீத புத்திசாலித்தனத்தால் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் அப்படின்னு நம்பக்கூடிய ஆட்களாகவும், நான் பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்றத ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கக்கூடிய ஆட்களாகவும், அதற்கான விஷயத்தெல்லாம் எடுத்து போடக்கூடிய ஆட்களாகவும், நீ அன்னைக்கு 2025 ஜனவரி மாதம் 10ஆம் தேதி இதை பண்ணு அப்படின்றத 2047 வரைக்கும் சொல்லி காட்டக்கூடிய ஆட்களாகவும், வாயை மூடிக்கிட்டு வேலை செய்யக்கூடிய ஆட்களாகவும், நிறைய அந்த வாயை மூடி பேசவங்களாம் கன்னிராசிக்கு தான் வரும். அமைதியாக இருந்து இருக்கிற இடமே தெரியாது, திடீர்னு வந்து பிரளயத்தை உண்டாக்கக்கூடிய ஆட்களாகவும் கன்னிராசி ஆட்கள் தான் இருப்பாங்க. அது புதனோட ஒரு வீடுங்க. புதனுக்கே வந்து இருவேறு விதமான குணங்கள் இருக்கும். ஒன்று காதல், ரசனை, கவிதை, நகைச்சுவை, அதீத புத்திசாலித்தனம் அப்படின்னு இருக்கக்கூடிய புதன் ஒரு மாதிரி இருக்கும். அடுத்த புதன் வந்து எப்படின்னா ஆளுமை, அடக்கியாளுதல், நீ என்ன கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான தன்மை, நான் தான் பெரியவன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆளுமை, எனக்கு மிஞ்சி தான் எல்லாமே வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுய கௌரவம், இதெல்லாமே அடக்கி வச்ச ஆட்களாகவும் இந்த கன்னிராசிக்காரங்க தான் இருக்காங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோட அமைப்பு அப்படின்றதுமே கிட்டத்தட்ட ரொம்ப அழகா செவ்வாயுடைய சந்திரனுடைய காம்பினேஷன்லாம் உள்ள வந்துருது இல்லையா. மனதாலும் புத்தியாலும் செயலாலும் வேலை செய்யக்கூடியவங்க யார் அப்படின்னா கன்னிராசிக்காரங்க தான். கன்னிராசிக்காரங்களாம் ஒரு குருவாக இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகாக நுட்பமாக ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்கு கன்னிராசி வேணும். 10,000 தடவை போட்டு அழிச்சு அது பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் அதை விடாமல் திரும்ப ட்ரை அகன் யார் அப்படின்னா அது கன்னி தான். தேடி கண்டுபிடிச்சி ஏதாவது ஒரு விஷயத்தை எங்கே இருந்தாவது நீங்கள் கேட்டிங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. கன்னிராசிக்காரங்கிட்ட மட்டும் ஒரு அட்ரஸ் கேட்டவே கூடாது. நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாத அட்ரஸ் எல்லாம் கூட சேர்த்து இந்த இருக்குன்னு கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. சில கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றதுல அது 3ஆம் வீடு செவ்வாயோட வீடாக வரனால ஒன்றா ஸ்பீடாக கம்யூனிகேட் பண்ணுறாங்க, இல்லை அமைதியாக இருந்துடுறாங்க. கொஞ்சம் பேச்சு அப்படின்றது கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, செயல் தான் அதிகமாக இருக்கும் அப்படி தான் தோணுது எனக்கு. ஆனால் செயலில் கூட சில சமயங்களில் கரெக்டாக செய்கிறோன்றதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாத அமைப்பில் போய் அவங்களுடைய காலம் அப்படின்றதெல்லாம் வந்து உட்காந்துருது. ஏன்னா 5ஆம் இடம் அப்படின்றதே சனியோட ஆளுமைக்குள் வரனால கண்டிப்பாக அந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆகச்சிறந்த குலதெய்வத்தோட அருள் அப்படின்றது அவங்களுக்கு இருக்குது. நிறைய புகழின் மேல் மோகம், கலைகளின் மேல் மோகம், உன்ன மாதிரி உண்டா அப்படின்ற வார்த்தையை கேட்கறதுக்கு மேலும் அமைதியாக தான் இருப்பாங்க.
அவங்க இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள புகழ்ந்துட்டே இருந்தா போதும் கன்னிராசிக்காரங்களுக்கு. ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவார்ல, புகழ்ந்துட்டியா? நான் கேட்டேன்ல அந்த டயம் தான் உனக்கு அப்படின்ற மாரி அதற்காக எதையுமே குடுக்காத, கஞ்சத்தனம்னு சொல்ல முடியாது. சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படி சொல்லலாமா நம்ம பாஷையில. அந்த மாரி கொஞ்சம் பொருள எடுக்கிறதுக்கு தயங்கக்கூடிய ஆட்களாகவும் இந்த கன்னிராசிக்காரங்க இருக்காங்க. இன்னும் ஒரு பக்கம் கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, எத பத்தியுமே கவலைப்படாம செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் செலவு பண்றேன், எதுக்கு செலவு பண்றேன்னு தெரியாம செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க செலவ பத்தி ரொம்ப கால்குலேட் பண்ணி, இங்க பண்ணணும். அடுத்தவங்க வாங்கி குடுத்தா 2 நான் வாங்குனா 1 அப்படின்ற மாரியான கேரக்டர்ல கூட ஓடிட்டு இருக்கக்கூடிய காரங்களாங்க இருப்பார்கள். எல்லாமே அங்க இருக்கக்கூடிய பிளானட்டும், அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் தாங்க முடிவு பண்ணுது நம்ம வாழ்வியல இல்லையா? கன்னிராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும், ஒரு விஷயம் சூப்பர் அப்படின்னு சொல்லணும்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பவர். நிர்வாக திறமை எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு. பார்ட்னர்ஷிப்ப அரவணைச்சு ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ணி குடுக்கறதுக்கு கன்னிதாங்க வேணும். நீங்க ஒரு ஆள வந்து நீங்க விட்டுட்டு போணும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல. ஒரு ஹெச்ஆரா நீங்க வைக்கணும். ஒரு வேலைய வாங்க தெரியணும் அப்படின்னா கன்னி தான் வேணும். லீடர்ஷிப்புக்கு சிம்மம் வேணும். எல்லாத்தையும் அரவணைச்சு போறதுக்கு கன்னி வேணும். கன்னி ராசி இல்லாம உங்கனால யாரையும் ஒருத்தவங்க மிங்கிள் பண்றது அப்படின்றதே முடியாத விஷயம். நீங்க ஏதாவது ஒரு நல்லா பாருங்களேன். ஒரு டை அப் வேணும் அப்படின்னா, அந்த இடத்துல கண்டிப்பாக கன்னி அப்படின்றது இருக்கும். வீட்லயே பார்த்தீங்கன்னா, சண்டை நடக்குதுன்னா சமரசம் பண்ணக்கூடிய முதல் ஆட்களாக கன்னி ராசிக்காரங்க வந்து உட்காந்துப்பாங்க. இல்ல சண்டைய கிரியேட் பண்ணி விட்டு வேடிக்கை பார்க்குறவங்களும் கன்னி ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ் அவங்களுடைய ஆளுமைன்றது அந்த இடத்துல இருக்கும். கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாரி அதீத அழகுபடுத்துதல். அடுத்தவங்கள வந்து தன்னுடைய அழகால், தன்னுடைய அறிவால், தன்னுடைய திறமையால், தன்னுடைய பணத்தால் எல்லாவற்றாலுமே தன்னை வந்து ஒரு அடையாளப்படுத்திக்கணும் சமூகத்துக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா கன்னிராசி. ஏன்னா கண்ணினாலே தலைநகரம் தாங்க. கன்னி அப்படின்ற வீடே குறிக்கக்கூடியதே தலைநகரம் தான். தலைநகரம் எப்படி இருக்கும்? எல்லாமே கிடைக்கும்ல தலைநகரத்துல. அந்த மாதிரி கன்னிராசிக்காரங்கிட்ட எல்லாமே இருக்கும். அவங்ககிட்ட அழகு இருக்குமா? இருக்கும். அறிவு இருக்குமா? எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். திறமை இருக்குமா? யாரால்ட்டுமே இல்லாத திறமை கன்னிராசிக்காரர்கள்கிட்ட இருக்கும். பஞ்சுவாலிட்டி இருக்குமா? பயங்கரமா இருக்கும். நீங்க சொல்லணும். ஆனா என்ன 4 நாளைக்கு முன்னாடியே சொல்லிடணும். நீங்க உடனே சொன்னீங்கன்னா கன்னிராசிக்காரங்கலாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. நீ ஒரு விஷயத்த உடனே பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு இருந்து நிதானமா ஆலோசனை பண்ணி, ஸ்கெட்ச் போட்டு, மேப் போட்டு பண்றது பக்காவா இருக்கும். கன்னிராசிக்காரங்கட்ட ஒரு விஷயத்த நீங்க வாங்கிட்டீங்கன்னா, திரும்ப நீங்க ரீகன்சிலேஷன் பண்ணணுன்ற அவசியமே இல்ல. கண்ண மூட்டு பக்காவா போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு கன்னிராசி கம்யூனிகேஷன் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பார்கள். ரொம்ப ஸ்பீடா இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். ஒரு ஆள நச்சு பண்ணி ஒரு விஷயத்த வாங்கணும் அப்படின்னா, நீங்க வேற யாரையும் அனுப்ப வேணாம். கன்னிராசி அனுப்புனா போதும். அவங்கள மாரி வந்து ஒருத்தவங்கட்ட கேட்டு ஒரு டேட்டாவ வாங்கி வச்சுக்கிட்டு, அத எடுத்து உங்களுக்கு சொல்றவங்க அப்படின்னு நெறைய கன்னிராசிக்காரவங்க பிஏவா இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் மிக பெருசா உயர்ந்திருக்காங்க. ஏன்னா, ஆ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற சமயோஜித புத்தியோடு செயல்படக்கூடியவர்களாக இந்த கன்னி ராசிக்காரர்கள் கண்டிப்பாக திகழ்வார்கள். ஓகே. இப்படிப்பட்ட கன்னி ராசிக்காரங்க லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு, இல்ல ஏதோ ஒரு இன்டர்வியூ போம்போது என்ன மாரியான கலர யூஸ் பண்ணா ஜெயிக்கலாம்? யூசுவலி கன்னி ராசி கிரீன் கலர். அதுவும் இந்த பாட்டில் கிரீனு, லைட் கிரீன்லாம் யூஸ் பண்ணாங்க அப்டின்னா, பயங்கரமா இருக்கும். அன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு சக்சஸ் தான். சும்மா நீங்க வீட்ல இருக்கீங்க. நீங்க வந்து ஏதோ ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க, இல்ல ஏதோ ஒரு ஃபங்ஷனுக்கு போறீங்க. நீங்க கிரீன் கலர் யூஸ் பண்ணி பாருங்க. அன்னைக்கு சூப்பரா இருக்கும் உங்களுடைய டே. அத தாண்டியும் லைட் பிங்க் கலர நீங்க யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, கன்னிராசிக்காரங்களுக்கு சக்சஸ் அப்டின்றது கண்டிப்பா வரப்போகுது. கன்னிராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும், அம் காவல் தெய்வங்களுடைய வழிபாடு அப்டின்றதும், இந்த மிருகத் தலைகளுடைய கடவுள்கள் இருப்பார்கள்ல, அவர்களுடைய வழிபாடும் மிகச்சிறந்த உன்னதத்தோட ஏன்னா 6ஆம் இடம் அப்டின்னாலே வந்து, அ அந்த ஹஸ்த நட்சத்திரமே விநாயகருக்குரிய நட்சத்திரமா சொல்லப்படுது. விநாயகர் எப்போ பொறந்தாரு நம்ம பார்க்கல. இருந்தாலும் சொல்லப்படுது. அந்த முறையில பார்த்தோம் அப்டின்னா, விநாயகருடைய வழிபாடு அப்டின்றது கன்னிராசிக்காரங்களுக்கு ஆகச்சிறந்த வழிபாட்டை கொண்டு வந்து சேர்க்கும். இன்னும் உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடுலாம் கன்னிராசிக்காரங்க பண்ணீங்கன்னா, சூப்பரா இருப்பீங்க. இந்த வாராகி வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு, சரபேஸ்வரர் வழிபாடு, பிருத்திவிங்கரா தேவி வழிபாடு, இந்த மாரி நான் சொல்லக்கூடிய நான் புரியுதுல உங்களுக்கு? மானிட இல்லாம மிருக குணங்களுடைய, தன்மைகளுடைய அந்த தெய்வங்களை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆகச்சிறந்த பொருளாதார முன்னேற்றத்தையும் சரி, மன நிம்மதியும் சரி கொண்டு வந்து சேர்த்துக் கொள்ள முடியும். கிளியர். நெறைய ஏலக்காய் யூஸ் பண்ணக்கூடிய கன்னிராசி நேயர்கள். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெறைய பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணக்கூடிய கன்னிராசி நேயர்கள். நெறைய வந்துட்டு இந்த கிராம்புன்னு சொல்லுவோம்ல லவங்கம். அது யூஸ் பண்ணக்கூடிய கன்னிராசி நேயர்கள். பொருளாதார உச்சத்தில மிகச்சிறந்த அளவுல ஜெயிக்க முடியும். நீங்க கன்னிராசிக்காரங்களா இருக்கீங்க. டக்குனு உங்களோட வாலெட் எடுத்துக்கோங்க, உங்க பர்ஸ் எடுத்துக்கோங்க.
2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை எப்பயுமே வச்சுட்டே இருங்க. அந்த வாசனைக்கு மகாலட்சுமி வசியமாவாள். நெறைய கன்னிராசிக்காரங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, இந்த 3 பொருட்களை அதிகமாக உணவில் சேர்த்துக்கொள்ளுங்க. இல்ல உங்களோட கையிலேயே கேரி பண்ணிட்டு போங்க. நெறைய பேருக்கு அத தானம் குடுங்க. அதன் மூலமாக நெறைய கன்னிராசிக்காரங்க தனக்கு தேவைப்படுகிற பணவரவை ஈர்த்துக்கொள்ள முடியும். கிளியர். கன்னிராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் 666 அப்படின்ற நம்பர நீங்க ஆக்டிவேட் பண்ண உங்களுக்கு பொருளாதார உச்சம் அப்படின்றது மிகச்சிறந்த முறையில குடுக்கும். எதையுமே ஒரு 6 தடவ நீங்க ஒரு விளக்கேத்துனா கூட ஒரு 6 விளக்கு ஏத்தி பாருங்களேன். அன்னைக்கு அந்த இடமே ஜொலிக்கும், நீங்களும் ஜொலிப்பீங்க. சூப்பரா இருக்கும். கன்னி அப்படின்றாலே காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு தான். 6 அப்படின்னாலே சுக்கிரனுடைய நம்பர் தான். அது உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியாவும் வராரு. கண்டிப்பா இந்த 6ஆம் எண்ணை நீங்கள் பயன்படுத்தும்போது, கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு சரியான ஒரு சக்சஸ்க்கு போறீங்க. நீங்க வண்டி எண் சூஸ் பண்றீங்க, 6 வர மாரி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது ஒரு மிகச்சிறந்த ஏற்றத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து குடுக்கும். யார்கிட்ட நான் கவனமா இருக்கணும்? இயல்பா கன்னிக்கு மீனமும், மிதுனமும் வந்து ஸ்பௌஸா வந்துர்றாங்க. நெறைய கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த மாரியான வாழ்க்கை துணை அமையுது. ஏன்னா, கன்னி அப்படின்றதே வந்துட்டு, அ எனக்கு எல்லாமே தெரிஞ்சு நிறைகுடமா உட்காந்துருக்க ஆள் கன்னி. அதுக்கு மேல நான் குருவா இருந்து சொல்லக்கூடிய ஆளு அப்படின்றது தான் இந்த மீனம். யூசுவலி வந்து புதன், குரு அப்படின்றதே வந்து ஒரு மாரி கிளாஷ்க்குள்ள போகக்கூடிய இது ஒரு 180 டிகிரி, இது ஒரு 180 டிகிரி. இப்ப நெறைய எனக்கு தெரிஞ்சு கன்னி ராசிக்கு, மிதுன ராசிக்காரங்களும், மீன ராசிக்காரங்களும் தான் வாழ்க்கை துணையா அமையறாங்க. என்னுடைய அனுபவத்த பொறுத்தவரைக்கும். அந்த மாரி அமையக்கூடிய வாழ்க்கை துணையில வந்து அவங்க ஓகே அப்படின்ற மாரி போயிடுறாங்க. விருச்சிக ராசி, சிம்ம ராசி, மேஷ ராசி இந்த 3 ராசிக்காரர்களையும் கன்னி ராசிக்காரர்கள் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்றது அப்படின்றது அவங்களை பொறுத்தவரைக்கும் நல்லது. நெறைய விருச்சிக ராசியால் அவமானப்படக்கூடிய ஆட்களாகவும் இந்த கன்னி ராசிக்காரங்க இருக்காங்க. விருச்சிக ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்கள அவமானப்படுத்துறதே தொழிலா நடத்திட்டு இருப்பாங்க. நெறைய அடிபட்ட அவங்கலாம் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரங்களும், சிம்ம ராசிக்காரங்களும், மேஷ ராசிக்காரங்களும், மகர ராசிக்காரங்களும் கனெக்ட் ஆயிருப்பாங்க. இந்த கனெக்டிவிட்டி இல்லாம கன்னியால் இயங்கவும் முடியாது. ஒரு விஷயத்த செயல்படுத்தவும் முடியாது. ரொம்ப சிம்பிளுங்க. வாழ்க்கை வந்து நம்மளுக்கு ஒரு அனுபவத்த குடுக்குறோம். இந்த வாழ்க்கைன்றது ஒரு அனுபவம் தானே! அவங்கவங்களுக்கு தனித்தனி அனுபவம். அப்ப யார் மூலமா நம்ம அனுபவத்த அடையணும், யார் மூலமா நம்மளுக்கு அனுபவத்த குடுக்கணும்னு அவன் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டான். இருந்தாலும் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, மீனம், மிதுனம், சிம்மம், தனுசு, மேஷம், மகரம். இந்த 6 ராசிகளோட தான் கன்னி ராசியோட கனெக்டிவிட்டியே இருக்கும் வாழ்நாள் முழுவதும். என்ன ஆனாலும் அவர்களை உச்சத்திற்கு கொண்டு சென்றவர்களும் இவர்களாக தான் இருப்பார்கள். அவர்களை கீழ தள்ளி விட்டவங்களும் இவங்களா தான் இருப்பாங்க. காதல் வயப்படுத்தப்பட்டவர்களும் இவர்களா தான் இருப்பாங்க. காதல்னால ஒரு அவஸ்தைய குடுத்தவர்களும் இவர்களா தான் இருப்பாங்க. ஸோ இந்த 6 ராசிகளும் இந்த கன்னி அப்படின்ற ராசியை எப்பொழுதுமே இயக்கிக் கொண்டிருக்க ஒரு ராசியாக இருக்கும். அப்ப இந்த 6 ராசிகள் மூலமாக மட்டும் தான் தனக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் கன்னி சாதிச்சுக்கவும் முடியும். அதுல கவனமாவும் இருந்துக்க முடியும். கிளியர்? ஸோ கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும், நான் சொன்ன மாரி இந்த கிரீன் கலர், இந்த பிங்க் கலர் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்க. பேபி பிங்க்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிங்க் கலர்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, சக்சஸ கொண்டு வந்து குடுக்கும். ஓகே. 666 அப்படின்ற நம்பர் உங்களுக்கு சக்சஸை கொண்டு இருக்கும். ஸ்வஸ்திக் சிம்பல் இருக்குல்லங்க. இந்த ஸ்வஸ்திக் சிம்பலை எப்பயுமே வந்து வீட்ல ஒட்டி வச்சுக்கோங்க. அது கன்னி ராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து குடுக்கும். அதே மாரி இந்த சக்கரம் ரவுண்டு சிம்பல், அசோக சக்கர சிம்பல் மாரி, ரவுண்டு சக்கர சிம்பல் மாரிலாம் கொண்டு வந்து வச்சீங்கன்னா, கன்னி ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய பொருளாதார மேன்மைக்கு அது மிகச்சிறந்த முறையில் உங்களுக்கு ஏற்றத்தை கொண்டு வந்து குடுக்கும். நெறைய காவல் தெய்வங்களுடைய வழிபாடை பண்ணக்கூடிய கன்னிராசினியர்கள், நெறைய குலதெய்வ வழிபாடை பண்ணக்கூடிய கன்னிராசினியர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையின் உச்சத்திற்கே போகிறார்கள். இன்னும் சொல்லப்போனா கன்னி ராசிக்காரங்க என்ன மாரியான சாப்பாடு சாப்பிட்டா அப்படின்னா, நெறைய பால் பாயாசம் சாப்பிடக்கூடிய கன்னிராசிக்காரங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு போறீங்க அப்படின்னா, ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்ற மாரி நெறைய உங்க வீட்ல ஏதோ ஒரு ஃபங்ஷன். அப்ப நீங்க போய் பால் பாயாசம் பண்றீங்க. இன்னொன்னு சொல்லட்டுமா? நெறைய பால காய்ச்சி பொங்க விடுறதெல்லாம் இந்த கன்னியா தான் இருக்கும். அவங்க வீட்லயே பாருங்க, வீடியோ பார்க்கும்போதே நெறைய பேர் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒருத்தவங்களாவது பால காய்ச்சி பொங்க விட்டவங்களா இருப்பீங்க. இல்ல டீயவாவது பொங்க விட்டவங்களா இருப்பீங்க. ஏன்னா கன்னி இந்த விஷயத்த எப்பொழுதுமே பண்ணும். அது வந்து அதோட இயல்பே அப்படித்தான். கண்டிப்பாக பால் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கன்னிக்கு ஏதோ ஒரு ஒவ்வாமை, இல்ல ஏதோ ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றது வந்துட்டு தான் இருக்கு. நெறைய அம்மாக்களுடைய அனுசரணையே வாங்கக்கூடிய ஆட்களாக இந்த கன்னி ராசிக்காரங்க இருக்காங்க. நெறைய பேருக்கு ஒண்ணா அம்மா வீட்ல இவங்க இருப்பாங்க, இல்ல இவங்க வீட்ல அம்மா இருப்பாங்க. இந்த மாரி தான் கன்னி ராசிக்காரங்க இருப்பாங்க. நகை சேர்த்தலில் அதீத ஆர்வம். நகை சேர்த்துக்கணும், நெறைய பணம் சேர்த்துக்கணும். இப்ப இந்த செயின் இருக்குன்னா, அத எடுத்து இப்படி வெளில போட்டு விட்டு, தன்னை காட்டிக்கணும். தன்கிட்ட இருக்கிறத காட்டணும். அழகின் மூலமாக, அறிவின் மூலமாக கவரணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களாகத்தான் கன்னி ராசிக்காரங்க இருப்பாங்க. இதுல தான் கொஞ்சம் அப்படியே வருது. இன்னும் சொல்லட்டுமா? உண்மைய ஒத்துக்கணும். நெறைய வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி, அதுல அல்லல் படக்கூடிய ஆட்களும் கன்னி ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க.
ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக நிறைய பர்ச்சேஸ் பண்ணி அதில் லாபம் சம்பாதிச்சவங்களும் கன்னிராசிக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ ட்ரை அகைன் இந்த விண்டோ ஷாப்பிங் பண்ணுறது மாதிரியான ஒரு சந்தோஷம் கன்னிராசிக்கு வேறு எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக சுற்றணும், ஃபுல்லாக பார்க்கணும், நான் வாங்க மாட்டேன், நான் தெளிவாக இருப்பேன் அப்படின்றதுல தெளிவாக இருக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா கன்னி தான். துலாம் போனால் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடும். ஆனால் கன்னி அப்படி கிடையாது. கரெக்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுல தெளிவாக இருப்பாங்க. எதை கேட்டாலுமே 1க்கு 10 தடவை யோசித்து இன்னைக்கு நடக்க போகிறத விட்டுட்டு நாளைக்கு நடக்க போகிறத விட்டுட்டு 4 வருஷத்துக்கு அப்புறம் எது நடந்தால் நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்ற அளவுக்கு யோசிக்கக்கூடிய ஆட்களாக இருக்கக்கூடிய தொலைநோக்கு பார்வை தான் அவங்களோட ப்ளஸ்ஸாகவும் இருக்குது, அதுதான் அவங்களுடைய மைனஸாகவும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தான் தேவை, நம்ம அடுத்ததை பற்றி யோசிச்சு என்ன பண்ணுறது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏமாந்து போகக்கூடிய ஆட்களும் கன்னிராசி ஆட்கள். நண்பர்களை சரியாக தேர்ந்தெடுக்காமல் விட்டால் கன்னிராசிக்காரங்க நிறைய இடத்துல அவஸ்தைப்படுறாங்க. பார்ட்னர்ஷிப் மூலமாக நிறைய பண இழப்பை சந்திக்கக்கூடிய ஆட்களும் கன்னிராசி ஆட்களாகத்தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் கவனமாக இருக்கிறதுக்கு, பணம் வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? நம்ம ஆல்ரெடி சொன்ன இந்த மாதிரி ஆட்கள்லாம் தவிர்த்துருங்கன்னு. அதை தாண்டியும் எப்பயுமே நீங்கள் வெளியில் போகும்போது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறீங்க, டிரான்சாக்ஷன் பண்ண போகிறீங்க, ஒரு பண பரிவர்த்தனை பண்ண போகிறீங்க, யார்கிட்ட பேச போகிறீங்க, கண்ணாடியில் உங்கள் மூஞ்சியை பார்த்துட்டு போங்க. என்ன மேடம் யூஸ்வலாக நான் எப்பயுமே அதுதானே பண்ணுவேன் அப்படின்னா, கண்ணாடியில் போகும்போது உங்கள் முகத்தை பார்த்து கொண்டு, இல்லை ஏதோ அங்கே போகிற இடத்துல கண்ணாடி இருந்தால் பார்த்துட்டு, இல்லை டக்குனு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அந்த விஷயத்தை பேச ஆரம்பிங்க. அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸாக அமையும். ஏன்னா திரும்பியும் நான் மாட்டு வண்டியில் போவீங்க, திரும்பியும் நீங்கள் வந்து 4 பேர், இது வந்து அந்த காலத்துக்கு தகுந்த, அப்போ இந்த காலத்துக்கு ட்ரெண்டுக்கு கிரகங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை இயங்கி கொண்டே தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக வந்து கண்ணாடியை பார்த்துட்டு போகிறது, மொபைலில் வந்து உங்களோட ஃபோட்டோ வால்பேப்பராக வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். வரக்கூடிய எபிசோடில் இன்னும் நிறைய அரிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444.